வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். சமீப காலமா ஈரான் மேல அமெரிக்கா எடுத்துக்கிட்டு வர நடவடிக்கைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான வியூகம் என்ன, அதுல என்னென்னமோ சிக்கல்கள் இருக்கு, அதையெல்லாம் பத்தி தான் இந்த முழு விளக்கமும். யோசிச்சு பாருங்க, ஈரான் கூட வர்ற ஒரு போரோட முடிவு வரப்போற பல வருஷங்களுக்கு உலக அரங்குல அமெரிக்காவோட இடம் என்னங்கிறது தீர்மானிக்கும்னு சொல்றாங்க. அதாவது இது ஏதோ ஒரு நாட்டு பிரச்சனை இல்ல, அமெரிக்காவோட உலகளாவிய செல்வாக்கியே கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயம் அது. சரி, இந்த முழு சிக்கலையும் சரியா புரிஞ்சுக்க நாம இத ஒரு 5 முக்கிய பகுதியா பிரிச்சு ஒவ்வொன்னா அலசி ஆராய போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த வியூகத்தை அவங்க ஏன் ஆரம்பிச்சாங்கன்னு பாப்போம். வாஷிங்டன் ஏன் இப்படி ஒரு கடுமையான நிலைப்பாட்டையே எடுக்கணும்? அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா வாஷிங்டன் ஒரே கல்லுல பல மாங்கா அடிக்க திட்டமிட்டது. ஒரே ஒரு தாக்குதல், அது ஜெயிச்சா போதும், பல வருஷ பகைய முடிக்கலாம், இஸ்ரேலுக்கு பாதுகாப்ப கொடுக்கலாம், உலகத்தோட முக்கியமான எரிசக்தி வளங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலான்னு இப்படி பல இலக்குகளை ஒரே அடியில அடையலான்னு கணக்கு போட்டாங்க. இது பார்க்க அதிக லாபத்தர மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு பெரிய சூதாட்டம் இல்லையா? அடுத்து இந்த மொத்த திட்டமும் எவ்ளோ பெரிய தப்பான புரிதல் மேல கட்டப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். உண்மையில இதுதான் இந்த வியூகத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்ச ஒரு பெரிய தப்பு. இந்த வியூகத்துல நடந்த தப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஓம கரெக்டா இருக்கும். ஒரு புலிய போய் அது ஒரு வீட்டு போனதான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு சண்டைக்கு போனா என்னாகும்? அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அமெரிக்கா என்ன நினைச்சுது, ஆனா நிஜம் என்னவா இருந்துச்சுன்னு பாருங்க. அவங்க ஈரான ஈராக் மாதிரியோ இல்ல ஆப்கானிஸ்தான் மாதிரியோ ரொம்ப சுலபமா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஈரான் ஒரு பெரிய, ரொம்ப வலிமையான, அதுவும் ஆழமான இராணுவ திறன்கள் கொண்ட ஒரு நாடு. இந்த கணக்குல விட்ட தப்புதான் இந்த வியூகத்தோட மிகப்பெரிய பலவீனமாவே அமைஞ்சிடுச்சு. சரி, இந்த மாதிரி தப்பா கணக்கு போட்டதால என்னாச்சு? குறிப்பா ஈரானோட புவியியல் அமைப்பு, அதாவது அதோட லொகேஷன் எப்படி மொத்த ஆட்டத்தையே மாத்துச்சுங்கிறத இப்ப பார்க்கலாம். முதல்ல புவிசார் செல்வாக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இது ஒன்னும் இல்ல, ஒரு நாடு அமைஞ்சிருக்கிற இடமே அதுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். உலக நடப்புகள்ல தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அது பவர்ஃபுல்லா மாறும். ஈரான் விஷயத்துல இது 100க்கு 100 உண்மை. அப்போ ஈரானோட இந்த புவிசார் செல்வாக்கு எப்படி வேலை செய்யுது? ஈரான் நினைச்சா உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடின்னு சொல்ற வர்த்தக பாதைகளை முடக்க முடியும். முக்கியமா எரிசக்தி விநியோகத்தையே நிறுத்த முடியும். இதனால அமெரிக்காக்கு மட்டும் இல்ல, அதோட நட்பு நாடுகள் எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய தலைவலியா உருவாகிடுது. இப்போ இந்த ஈரான் பிரச்சனையை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து அமெரிக்காவோட பொதுவான வெளியுறவு கொள்கையில இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை பார்ப்போம். இந்த கொள்கை வேலை செய்யற மாதிரி தெரியும், ஆனா ஒரு கட்டத்துல வேலை செய்யாது. அமெரிக்கா முதலில் கொள்கையோட ரூல் புக் ரொம்ப சிம்பிள். முதல் படி அமெரிக்காவோட நோக்கங்களை ரொம்ப தீவிரமா அடைய முயற்சி பண்றது. 2வது படி, ஆனா அதுக்கான பொறுப்பையோ கடமைகளையோ ஏத்துக்காம இருக்கிறது. 3வது, இதனால வர விளைவுகளையும் செலவுகளையும் மத்தவங்க தான் பாத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது. ஆனா இந்த வியூகத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அது என்னன்னா, எதிராளி பெருசா எந்த எதிர்ப்பும் காட்டமாட்டான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில செயல்படுறதுதான். ஒருவேளை வலுவான எதிர்ப்பு வந்துட்டா அப்போ இந்த வியூகம் என்ன ஆகும்? இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. ஒரு கொள்கை பேப்பர்ல பார்க்க ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா களத்துல உங்களால கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு எதிராளிய சந்திக்கும் போது அந்த கொள்கையே எவ்ளோ பெரிய ஆபத்தா மாறும். சரி, இவ்ளோ தூரம் பார்த்தாச்சு. கடைசியா நாம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம். இவ்ளோ நாள் நீடிச்ச இந்த மோதல்ல கடைசியில வெற்றி அப்படின்னா என்னங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா நிக்குது. முதல்ல அவங்க நினைச்சது ஈரானுடனே சரணடைஞ்சிடும்னு தான். ஆனா வெற்றிங்கிறதுக்கு அவங்க கிட்ட தெளிவான வரையறை இல்ல. ஆட்சியை மாத்துறதா இல்ல சில கட்டுப்பாடுகளோட ஒப்பந்தம் போடுறதா எதுவுமே தெளிவா இல்ல. எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமா வெற்றி கிடைக்காததால இப்போ வெற்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இப்போ இருக்கிற மொத்த வியோக குழப்பத்தையும் இந்த ஒரு கேள்வி தெளிவா காட்டுது. வெற்றி எதை குறிக்கிறது? தெளிவான இலக்கே இல்லாம ஒரு போரை தொடர்வது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இது நமக்கு உணர்த்துது. நாம இந்த விளக்கத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். அதிகபட்ச நன்மை அடையணும்னு ஒரு நாடு ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்கும்போது அது எப்போ உலகத்துக்கே ஒரு பெரிய ஸ்திரத்தன்மையற்ற சூழலை உருவாக்குற அபாயமா மாறுது. இது ஈரான் அமெரிக்கா பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, உலக அரசியல்ல யாருக்கு வேணாலும் பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க.